நல்ல கைகளை தட்டியாமே. அவர் திருப்தியாக நடத்துவார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமே. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கையை தட்டியாமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீங்க சொல்லுங்காமே. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார. கைகளை தட்டியாமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமே. பாடி கொண்டாடுவோம், ஆமே, கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா, உமக்கு கோடி நன்றி. திருப்தியாய் நடத்துகிறவரே, கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. கைகளை தட்டியாமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். வீட்டு சொல்லுங்காமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து, ஆமே, தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கைகளை தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஆமே, கோடி நன்றி சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். பாடி கொண்டாடுவோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கையை தட்டியாமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து
முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ வைப்பார். முதிர் வயதானாலும் பசுமையாய் பசுமையாய் கைகளை தட்டியாமே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சத்தமாய் பாடி கொண்டாடுவோம், ஆமென். கோடி நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். தட்டியாமே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சத்தமாய் பாடி கொண்டாடுவோம். நாமத்தை நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம். திருப்தியாய் நடத்துகிறவரே, தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே, ஆச்சரியமாய் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். 5 அப்பங்களை 1000ஆய் பெருகச் செய்தவரே, 5000 பேருக்கு உணவளித்தவரே, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்து பலவீனம் இல்லாமல் பாதுகாத்து நடத்துகிறே. காளைகள் வரவழைத்து மன்னாமல் உணவளித்து பாதுகாத்து வந்த தெய்வமே, கற்பாறையை பிளந்து தண்ணீர்களை ஓடச் செய்தவரே, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்தினவரே, பசுமையாய் வாழச் செய்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ராஜா. கோடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. எஸ், ஹalleluya, ஹalleluya. திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவளிக்க முடியும். என் தேவர் உங்களை திருப்தியாய் நடத்துவதற்கு போதுமானவர். அவரை நம்பின யாரையும் வெட்கப்படுத்தாதவர், அவரை நம்பின ஒருவரையும் கைவிடாதவர், அவரை நம்பின யாரையும் புறக்கணியாத ஆண்டவர். திருப்தியாய் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார். இன்னைக்கு பல தேவைகள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறீங்களா? பலவிதமான சூழ்நிலைகள் நெருங்கி கொண்டிருக்கிறதா? தேவைகள் அழுத்தி கொண்டிருக்கிறதா? உன்னை திருப்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவர். இருப்பதிலே திருப்தி உண்டாக்க வல்லவர். உங்கள் கைகளில் எது இருக்கிறதோ இருக்கிறதை கொண்டு அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவர். ஹalleluya. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவர் மரித்து போனான். அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் கடன் சுமையால் எலிசாவிடத்தில் வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எலிசா கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. எஸ், அது போதும். இருப்பது எதுவோ அதை நிறைவாய் நடத்துவதற்கு தேவன் போதுமானவர். ஹalleluya. எலிசா சொன்னார், எங்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி எண்ணெய் அதிலே ஊற்றுங்கள், நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த சகோதரிய பிள்ளைகளும் அதுபோல வீட்டை அடைத்துக் கொண்டு நிரப்ப ஆரம்பித்த பொழுது, நிரப்புவதற்கு வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த எண்ணெய் அங்கு நின்று போனது. என்று சொன்னால் குடம் குடமாக எண்ணெய் அவர்கள் வாழ்வதற்கு என் தேவன் திருப்தியாய் நடத்தினார். ஹalleluya. அதே தேவன் உங்களை திருப்தியாய் நடத்துவதற்கு போதுமானவர். உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானவர். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். 5000 பேர்கள், அதிகமான ஜனங்கள் இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்கிறார்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சீஷர்கள் கைவிரிக்கும் போது இயேசு கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அவங்க சொல்றாங்க, 5 அப்பமும் 2 மீன்களும் ஒரு சின்ன பையிடத்துல தான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அது போதும். உள்ளதை கர்த்தர் நிறைவாக்க போதுமானவர். உங்களிடத்தில் இன்றைக்கு என்ன இருக்கிறது? இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற காரியங்களை கொண்டு உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை வாழ வைத்து மேன்மைப்படுத்த என் கர்த்தர் போதுமானவர். உள்ளது எதுவோ அதிலிருந்து கர்த்தர் பரிபூரணம் உண்டாக செய்வார். இருக்கிறதை கொண்டு கர்த்தர் சிறப்பா வாழ வைப்பார். உள்ளது போதுங்க, உள்ளது போதும். இப்ப கரத்தில் என்ன இருக்கிறது? அது போதும்.
உங்க கையில எது இருக்குதோ அதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, மோசே உன் கையில் இருப்பது என்ன? இது ஒரு கோல். அதை கீழே போட்ட போது பாம்பாய் மாறியது. விலகி பயந்து போகிறான். ஆண்டவர் சொல்றார், அந்த பாம்பை பிடித்த பொழுது மீண்டும் அது கோலானது. அதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சார்ல, அதை கொண்டு கர்த்தர் எகிப்தில மகிமையான கிரிகளை நடப்பித்தார் அல்லவா? உன் கரத்தில் இருப்பது இன்னைக்கு என்ன? அதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவன். நீங்க சொல்லலாம், என்கிட்ட என்ன இருக்கு பாஸ்டர்? என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட பல காரியம் இல்லை, இன்னைக்கு செழிப்படைவதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. எது வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார்ல, அது போதும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சகலத்தையும் திருப்தியாய் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். காளைகள் வரவழைத்தார், மன்னாவினால் உணவளித்தார். ஓ, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தும் பொழுது காளைகளை வரவழைச்சு கர்த்தர் போஷித்தார். இறைச்சின்னு கேட்டவங்களுக்கு கர்த்தர் காளையை கொண்டு வந்தார். தூதர்கள் உண்ணுகிற உணவாகி மன்னாவை கொடுத்து கர்த்தர் போஷித்தார். வனாந்தரத்திலே அவர்கள் உழைக்கவில்லை, அவர்கள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு என் தேவன் வனாந்தரத்தில் போஷிக்க முடியும்னா உங்களை போஷிப்பதற்கு வல்லவருங்க. அவங்க இருந்தது என்னமோ வனாந்தரம், ஆனா வாழ்ந்த வாழ்க்கையோ ஆடம்பரம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இருந்தது என்னமோ வனாந்தரம், ஆனா வாழ்ந்த வாழ்க்கை என்னமோ ஆடம்பரம். நினைச்சதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். நினைச்ச இடத்துல தண்ணீரை உருவாக்கி கொடுத்தார். நினைச்ச இடத்துல காடைகளை வரவழைத்து இறைச்சியை கொடுக்கிறார். அவர்கள் பாதரட்சை தேர்ந்து போகவில்லை, அப்படி ஆடை மங்கி போகல, பழுதாய் போகல, பழையதாய் மாறல. என் தேவன் அப்படி தம்முடைய ஜனங்களை நடத்த முடியும் அப்படின்னா இன்றைக்கு உன்னையும் உங்களையும் திருப்தியாக நடத்துவார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். உங்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். சூழ்நிலை எவ்வளவு எதிராக வேணா இருக்கலாம். ஐயா, சூழ்நிலை ஒரு போல வனாந்தரத்தை போல இருக்கலாம். சூழ்நிலை ஒரு போல வனாந்தரத்தை போல இருக்கலாம். அங்க தண்ணி கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. நோ ப்ராப்ளம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது you will get everything. hallelujah. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு எல்லாம் வாய்க்கும். சகலத்தை நீ பெறுவாய், சகலத்தை நீ பெறுவாய். hallelujah. திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவருங்க, திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். அவரை நம்பி வந்த யாரையும் என் தகப்பன் கைவிட்டதே இல்லை, என் தகப்பன் கைவிட்டதே இல்லை. நம்பி வந்த யாரையும் என் தகப்பன் கைவிட்ட சரித்திரம் இல்லை. இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு அடைக்கலம் உண்டு. அவர் நம்பி வந்திருக்கிற உனக்கு அடைக்கலம் உண்டு. உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், திருப்தியாக கர்த்தர் நடத்துகிறார். என்ன செய்வேன்? நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் சூழ்நிலை எப்படி இருக்குது பாஸ்டர், எங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி தினமான ஒரு வார்த்தையை சொல்லி, இதை வார்த்தையை சொல்லுவேன், கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவாருங்க. கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க, கர்த்தர் நடத்துவார். எனக்கு தெரியும், பல தேவைகள் மத்தியில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, பல தேவைகள் மத்தியில் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு என் கர்த்தர் போதுமானவர். திருப்தியாக்குவார், நிறைவாக்குவார், மீதம் எடுக்க செய்வார், கொடுக்க செய்வார். நான் அந்த நாட்கள் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, வாங்குறவனாய் இல்லை கொடுக்கிறவனாய் மாற்றுங்கப்பா, நான் நிறைய கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாய்மையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திருப்தியாய் நடத்துகிறவர். எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நிறைந்து அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவரே நம்முடைய எல்லா ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரர். அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கலாம்.